வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் பற்றின டீட்டெயில் தாங்க உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்குதுங்க. 2025க்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ், அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம். சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 46,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸுமே வந்து எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/1/2025 தாங்க அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க, எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்ஸ் அண்ட் சேல்ஸுக்கு தாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முழுக்க ஆன்லைனில் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். அண்ட் பேமெண்ட்டுமே வந்து ஆன்லைனில் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 17/12/2024 7/1/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸுக்கு தான் வந்து இவங்க வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து தனித்தனியான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை சர்க்கிளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரியணும், அது வந்து தமிழ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ் வந்து எழுத படிக்க நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 336 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னை சர்க்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 336 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வேக்கன்சியாகவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சைடுமே வந்து தனித்தனியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 13,735 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம சென்னை சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ரெண்டுமே சேர்த்து 336 வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஒரு நல்ல வேக்கன்சியாகவே வந்து விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஏஜ் லிமிட்லேருந்து எதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து 20 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுலேருந்து 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ், அதாவது அந்த 28 ஏஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1/4/2024 வந்து இருக்கணும், டேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 2/4/1996 1/4/2004 உங்கள் பாண்ட் டேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி தெளிவாக அந்த டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸ்னால் +5 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். OBC கேட்டகரிஸில் இருக்கிறீங்கன்னா +3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PWD கேண்டிடேட்ஸ்க்கு, அதே மாதிரி எக்ஸ் சர்வீசஸ் மேனுக்குன்னு சொல்லி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு 2 விதமாக செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான என்னென்ன ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டின்னு சொல்லி 3 கேட்டகரிஸாக வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் வந்து இருக்கும். அது வந்து எவ்வளோ கொஷின்ஸு, எவ்வளோ மார்க்ஸ்ன்னு சொல்லி தெளிவாகவே வந்து இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து அதை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, டோட்டலாக வந்து 1 hour வந்து இந்த வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 1/4 ஆஃப் மார்க்ஸ்க்கு வந்து டிடெக்ட் ஆகும் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மெயின் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 hours 40 minutes வந்து இதுக்கு டைம் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 200 கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 200 மார்க்ஸ்க்கு. கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 190 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஸ் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷு, குவான்டிட்டி ஆப்டிடியூடு, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுன்னு சொல்லி இந்த மாதிரி 4 செக்ஷனில் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. 1/4 ஆஃப் மார்க்ஸ் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா February, அதாவது Feb 2025 வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் கரெக்டான டேட் வந்து சொல்ல, அவங்க வந்து அது பின்னாடி வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபெப்பில் வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம் சென்டரு, டேட்டு இதெல்லாமே வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 26,730 சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து மும்பை மாதிரி இருக்கிற மெட்ரோவில் வந்து நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எல்லா அலவன்ஸுமே வந்து சேர்த்தி டிஏ இதெல்லாமே சேர்த்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 46,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ்எஸ்சி, டிஎக்ஸ்எஸ் இந்த கேட்டகரிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாம் ஃபீஸுமே வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ தான். அதே வந்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அது வந்து நாட் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். எது கிராஜுவேட்ஸ், அதாவது எந்த டிசிப்ளின்ஸில் வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அதாவது எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2024 முன்னாடி நீங்கள் வந்து பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும். அதுவுமே தெளிவாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கான மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கலாம். இதோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த மூணுலேயுமே நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற வந்து இன்டென்ஷன் இருக்கோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ளே வரீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரியான பேங்க் ஜாப் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.